தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் முன்னாள் அமைச்சருக்கு அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சருக்கு அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பிடித்தார். மீண்டும் ஆட்சியை பிடித்த செல்வி ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியை உடைக்க திட்டமிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எஸ்.ஆர். பாலசுப்ரமணியனை அதிமுகவுக்கு இழுத்தார். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தொண்டமுத்தூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். நீலகிரி தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். இவர் தேவகவுடா மற்றும் குஜராத் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக 1991ஆம் ஆண்டு இவர் பதவி வகித்தார். செல்வி ஜெயலலிதா மறைவதற்கு 6 மாதத்துக்கு முன்பாக அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த உடனேயே எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். இது அதிமுகவினராலேயே நம்ப முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியினர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த செயலை கண்டு ஆச்சரியப்பட்டனர். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பலர் அதிமுகவில் இணைந்தனர். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்பட்டதன் மூலமாக தாங்களும் அதிமுகவில் இணைந்தால் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்படலாம் அல்லது வேறு ஏதாவது கட்சி பதவி, உள்ளாட்சி அமைப்புகள் பதவி, எம்எல்ஏ பதவி கொடுக்கப்படலாம் என்று கருதி அவர்கள் இணைந்தனர். ஆனால் அடுத்த 6 மாதத்தில் செல்வி ஜெயலலிதா காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். பின்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். பின்பு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.